7 days 7 1 pot ரெசிபியில் இன்றைக்கி 4th டே. இன்றைக்கி சன்னா புலாவ் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சலை, இதெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சன்னா மசாலா, கரம் மசாலா சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. கருகுனா நல்லாவே இருக்காது. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நைட்டை ஊற வச்சு வேக வச்ச சன்னாவும் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 வகை சன்னாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்புனா கருப்பு, வெள்ளைனா வெள்ளை, அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து ரொம்பவே நல்லது. இந்த மசாலாக்கும் ரைஸ்க்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அந்த சன்னா வேக வச்ச தண்ணியுமே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசியும் போட்டுட்டு நல்லா ஒரு ஹை விசிலில் 2 விசில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குக்கரில் நம்மளோட சூப்பரான சன்னா புலாவ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூப்பரான சன்னா புலாவ் உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த லீவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை